இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். 8/4/2024 18/4/2024 வரை என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி என்பர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் அனைத்து வகையான பயணங்களையும் தவிர்த்துருங்க. இல்லைன்னா நீங்கள் சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் உணர்வீங்க. யாருடைய எதிர்மறையான தாக்கம் உங்கள் ஆரோக்கியத்துலேயும் தெரியுது. இந்த வாரம் உங்கள் பெற்றோரின் உதவியால் உங்கள் முந்தைய நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடுவீங்க. அதனால் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் உங்கள் நிதி நிலைமையும் மேம்படுத்திய பின்னாடி உங்கள் முயற்சிகளையும் சரியான திசையில் செலுத்துவீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களிடையே குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப அமைதி குறைஞ்சு போகாமல் இருக்கும். நீங்கள் பாடுபடணும். இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். இல்லைன்னா நீங்கள் அவர்களின் தகராற்றில் சிக்கிக்கிருவீங்க. இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 2வது வீட்டில் சனி இருக்குது. உங்கள் தொழிலில் முன்னேற்றம் வேண்டும்ன்ற உங்கள் விருப்பம் பணியிடத்துலேயும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து உங்களை தூர விலகலாம். அதனால் நீங்கள் மிகவும் தனிமையாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் தனிமையை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் தயக்கம் காட்டுறீங்க. இந்த வாரம் மாணவர்கள் எதிர்பாலினத்தவர் மீது ஈர்க்கப்படுவாங்க. அதனால் அவங்க அவரை பற்றி நினைச்சு பெரும்பாலான நேரத்தை வீணடிக்கலாம். இந்த சூழ்நிலையில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பணியாக இருக்கும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, வாயு புத்திராய நமகன்னு தினமும் 11 முறை ஜெபிக்கணும். கண்கூடாக பார்க்கலாம் என சில அழகான நினைவாற்றலால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையிலான அனைத்து வேறுபாடுகளும் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, ஏதேனும் விவாதம் நடந்துச்சுன்னா பழைய நாட்களின் நினைவுகளை புதுப்பிக்க மறக்காதீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தயிர் சாதம் வழங்கணும். உங்கள் பணிகளை முடிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களின் வளர்ச்சி உறுதி இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் அமைதியான அணுகுமுறை மேற்கொள்ள போகிறீங்க. இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். 8ஆம் தேதி உங்களுக்கு சீரான பலன்கள் கிடைக்கும். புத்துணர்ச்சியுடன் இருப்பதாக உணர்வீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியமெல்லாம் இருக்குது. 9ஆம் தேதி உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும். நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க. நீங்கள் சமநிலையோடு நடந்துக்கிருவீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை பெற்றுத்தரும். 10ஆம் தேதி உங்கள் எண்ணங்களை சரியான வார்த்தை வடிவில் வெளிப்படுத்துவதன் மூலம் நீங்கள் சில பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கணும். மனதில் தோன்றியபடி சொல்ல வேணாம். தேவையற்ற கவலைகளை நீக்குங்க. 11ஆம் தேதி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியிடங்களுக்கு போய் வருவதன் மூலம் மன அழுத்தங்கள் குறையலாம். 12ஆம் தேதி உங்களுக்கு தேவையானது தைரியம்தான். கஷ்ட காலங்கள் கடந்து போகும், நல்ல நாட்கள் எல்லாம் வரும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் நம்பிக்கையை இழக்க வேணாம். 13ஆம் தேதி உங்களிடம் தைரியமும் உறுதியும் இருக்கும். இதனால் வளர்ச்சி இருக்கும். தைரியமான மன வலிமை காரணமாக வெற்றி பெறுவீங்க. மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மகர ராசி அன்பர்களுக்கு வேலை தொழில் நிலைகளில் வேதனை தான் மிஞ்சும். மேலும் சில வாரங்களில் வரும் குரு பயிற்சியினால் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் முடிவுக்கு வரும். அனைத்து மகர ராசி அன்பர்களும் நன்றாக இருக்க போகிறீங்க. எல்லா துன்பங்களும் இன்னும் சில வாரங்களில் ஒழிய போகுது. இனி வரும் காலங்கள் உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளையும் மேன்மைகளையும் செய்யும். அதில் எல்லளவு சந்தேகமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிறப்பு என்னென்னா, சிலருக்கு இப்போ வீடு வாகன விஷயங்களில் மாறுதல்களும், இல்லை பழைய வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்ற ட்ரை பண்ணுவீங்க. இந்த வாரம் குறை சொல்ல எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
அதே நேரத்தில் நீங்களே புரிஞ்சு கொள்ள முடியாத புதிராக இருக்க போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்பதால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பத்தில் ஒருவர் கோபத்தை காட்டினாலும் இன்னொருவர் பணிஞ்சு போங்க. ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தை, யூக வணிகம், ரேஸ் லாட்ரி இதிலெல்லாம் இந்த வாரம் கை கொடுக்காது. இருப்பதை விட்டுட்டு பறப்பதற்கு ஆசைப்பட வேணாம். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் போன வாரத்தை விட இந்த வாரத்தில் உங்கள் ஆரோக்கியம் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஈடு கொடுத்து முன்னேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் முழு ஆதரவை பெற போகிறீங்க. சந்திரன் முதல் வீட்டில் சனி இருக்குது. உங்கள் ராசிக்காரவங்க அனைவரும் கடினமாக உழைச்சி சரியான திசையில் முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பொருளாதார லாபம் கிடைக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த வாரமும் உங்கள் சிந்தனையில் நேர்மறையை கொண்டு வர வேணும். மேலும் முயற்சிகளை அதே திசையில் வைக்கணும். ஏன்னா சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தான் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த வாரம் வெளியே போய் சாப்பிட்றேன் பேர் வழின்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் திரைப்படம் பார்ப்பது உங்களை ரிலாக்ஸ் செய்யும், மகிழ்ச்சியான மனநிலையில் வச்சுருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பிடித்தவர்களுடன் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசியில் பல நன்மைகள் தரும் கிரகங்கள் இருப்பது உங்கள் எதிரிகளுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் அவங்கள தோற்கடித்து அவங்க உங்கள் நண்பர்களாக்கி வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் கல்வித்துறையில் நல்ல மதிப்பெண்கள் பெற கடினமாக உழைக்க வேண்டியது கிடையாது. அதாவது கடின உழைப்பு குறைவாக இருந்தாலும் வழக்கத்தை விட சிறந்த மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தயிர் சாதம் வழங்கினா ரொம்ப நல்லது. அதனால் எதிர்காலத்தில் அவர்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் இழக்க போகிறீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் 23 முறை ஓம் ஆண்டாய நமகன்னு ஜெபிக்கணும். இன்றைய நாள் சீராக செல்லும் கும்பராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். 8ஆம் தேதி பதட்டமான மனநிலையில் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைப்பது கடினம். உங்கள் அன்றாட செயல்களை மேற்கொள்ளையில் கவனமாக இருக்கணும். 9ஆம் தேதி அதிக எதிர்பார்ப்புடன் இருக்க வேணாம். இன்று சில சௌகரியங்களை இழக்க நேரிடும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளணும். பொது விழாக்களில் கலந்துக்கிறையில் உங்களுக்கு நல்ல பலனளிக்கும். 10ஆம் தேதி நீங்கள் சற்று மந்தமாக இருப்பீங்க. இதனால் பல வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க. அதனால் இன்றைய நாளை நிர்வகிக்க திட்டம் போடணும். 11ஆம் தேதி உங்கள் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். பிரார்த்தனை அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்கணும். உங்கள் கவனத்தை செலுத்துவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். 12, 13 இந்த தேதிகளில் குறைந்த அளவு நற்பலன்களே கிடைக்கும். வெற்றிக்கு முடிந்த அளவு முயற்சி செய்யுங்க. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறங்க. அமைதியாக அணுகுமுறையாக அந்த போக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதனால் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெற்றியும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் வாரம் முழுவதும் ராசிநாதன் சனி செவ்வாயுடன் இணைஞ்சு ராசியில் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறாரு. கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான டென்ஷனை கொடுக்கும் வாரம் இது. காரணம் தெரியாத அலைப்பாய்தலில் மனம் இருக்கும். இந்த நிலைமை இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்க போகுது. வேலை செய்யும் இடங்களில் உங்களை எரிச்சல் படுத்தும் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். தலைமை பொறுப்பில் இருந்தீங்கன்னா மற்றும் டீம் லீடர்கள் யாராச்சும் கீழே வேலை செஞ்சவங்கள நம்பாதீங்க. நம்பிக்கை துரோகம் நடக்க வாய்ப்பு இருக்குது. சகாயஸ்தானத்தில் குரு இருக்குது. கேட்கும் இடங்களில் உதவிகள் கிடைக்கும். எந்த ஒரு சிக்கலையும் தைரியமாக சமாளிக்க போகிறீங்க. கும்பராசி என்பவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் மற்றும் புத்திசாலிகள். அதனால் உங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதே இல்லை. ஒரு முக்கிய பலனாக உங்களில் சிலருக்கு இந்த வாரம் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டி வருது. வாங்கும் கடனை என்ன நோக்கத்திற்காக வாங்குறீங்களோ அதற்கு மட்டும் செலவு செய்கிறது நல்லது. ஏற்கனவே இருக்கின்ற பழைய கடனை புதுக்கடன் வாங்கி அடைக்க நேரலாம். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மீனராசி அன்பர்களுக்கு இனிப்பான உணவுகளை உண்ணணும் போல ஆசை இருக்கும். உங்கள் மனதில் வரும். அதை நீங்கள் நிறைவு செய்வதை பார்க்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் உங்களின் இந்த ஆசை உங்களுக்கு நீரிழிவு அல்லது எடை அதிகரிப்பு போன்ற நீண்ட கால பிரச்சனையை ஏற்படுத்தும். அது நீங்கள் மறந்துட வேணாம். இந்த வாரம் நீங்கள் பல ரகசிய ஆதாரங்களையும் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில்
உங்கள் வீட்டு செலவுகளை அதிகரிப்பது உங்களுக்கு சேமிப்பை கடினமாக்கும். அதனால் உங்கள் கூடுதல் பணத்தை பாதுகாப்பான இடத்துல வச்சு மோசமான சூழ்நிலைகளில் மட்டும் பயன்படுத்தணும். அப்போ தான் நல்லது. இந்த வாரம் சனி சந்திரன் 12வது வீட்டில் இருக்குது. வேலையில் அதிகப்படியான வேலை உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை கெடுத்துரும். இருந்தாலும் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்பினா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நேரம் செலவிடணும். அதனால் எதையும் நீங்கள் செய்ய முடியும். உங்கள் நேரத்தை வீட்டில் உள்ளவங்களுக்கு வழங்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலை மற்றும் முன்னுரிமைகளில் அதிக கவனம் செலுத்தணும். இந்த நேரத்தில் உங்கள் பணித்திறனும் படைப்பாற்றலும் விரிவடையும். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கணும். வீட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்கை எடுக்க நினச்சா அந்த நேரத்தில் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறணும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டு குறுக்கு வழிகளை எடுப்பதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்த வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உன் பிரகஸ்பதாய நமகன்னு மந்திரத்தை தினமும் 21 முறை உச்சரிக்கணும். மீனராசி அன்பர்கள் உங்கள் செயல்களை சுமூகமாக முடிக்கணும்னா அனுசரித்து நடந்துக்கிறணும். நீங்கள் நம்பிக்கை இழக்க நேரலாம். அதனால் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறணும். மேலும் 8ஆம் தேதி நன்மை தீமை இரண்டும் கலந்த நிச்சயமற்ற பலன்கள் இருக்குது. எல்லா விஷயங்களிலும் பொறுமை மேற்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம். 9ஆம் தேதி சற்று மந்தமான நாளாக இருக்கும். அமைதி தேவைன்னா தைரியம், உறுதி மற்றும் நம்பிக்கை அவசியம். 10, 11 இந்த தேதிகளில் வளர்ச்சியில் சில தடைகள் இருக்குது. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சிறந்த திட்டம் போடணும். அதிகம் உணர்ச்சி வசப்படாதீங்க. அதிகமாக செயலாற்றணும். நீங்கள் நினைத்த செயல்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளாக 12ஆம் தேதி அமையும். உங்கள் முகத்தில் இருக்கும் உற்சாகம் உங்களை ஆச்சரியத்தில் அழுத்தும். சிறப்புடன் இருப்பீங்க. செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் அணுகுமுறையில் கவனத்துடன் இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் வளர்ச்சியை தரும். வார இறுதி நாள் சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க அனுசரித்து நடந்துக்கிறணும். இந்த சூழலில் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றணும். மீனராசி என்பர்களின் ராசியில் உள்ள ராகுவின் தோஷத்தை நீக்கும் விதமாக உச்ச சுக்கிரன் ராசியில் இருக்கிறாரு. 2/11 குரு செவ்வாய் இருக்கிறாங்க. உங்களுடைய தனித்திறமைகள் அடையாளம் காணப்படும் வாரம். வேலையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வியாபாரம் செழிப்பாக நடக்கும். சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா வருமானம் கூடும். எந்த ஒரு செயலும் அதிக முயற்சி இல்லாமல் வெற்றியாக முடிஞ்சு சந்தோஷம் தரும். கணவன் மனைவி 2 பேத்துக்கும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு பேசி எதிர்கால வாழ்க்கையை திருப்திகரமாக அமைச்சுக்கிற சந்தர்ப்பம் வரும். சுயதொழில் வியாபாரம் இதிலெல்லாம் மந்தநிலை விலகி அனைத்தும் சுறுசுறுப்பாக நடக்கும். பெண்கள் நீண்ட நாட்களாக நினச்சிருந்த காரியம் கைகூடும். அனைவரிடமும் பாராட்டு பெறுவீங்க. கேட்டது கேட்ட இடத்துல கிடைக்கும். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் மீனராசி அன்பர்கள் கௌரவமாக நடத்தப்படுவீங்க. சிலருக்கு நிலுவையில் இருந்த கடன் தொகையோ சம்பளத் தொகையோ நல்லபடியாக செட்டில் ஆகி கைக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொடுத்த கடன் சிக்கல் இல்லாமல் திரும்ப வரும். இதுவரை அந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 8/4/2024 14/4/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றது அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.